ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு, நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேசராசியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, 2, 3, 4 பாதத்தில் பிறந்த நீங்கள் டிசம்பர் ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான படிப்பு இருக்கும், இல்லை படிப்பு இருக்குமா, அடுத்து வேலைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும், அல்லது பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமா, உங்களுடைய மன வாழ்க்கை மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கு கிட்ஸ் இருக்கா, அது இல்லாமல் உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய வெல்த்து, மற்ற ஆஸ்பெக்ட் அத்தனையும் நாம் இப்போ பார்க்குறோம். பொதுவாக நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுங்க, கார்த்திகை அப்படின்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் பிறந்தவங்க நீங்கள். சூரியன்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். அவருடைய ஆதிக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் அவருடைய குணாதிசயங்களை உங்களே அறியாமலே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். இந்த பலன் எல்லாம் ஆண் பெண் உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருந்தும். முதல்ல உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வி நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு பெரிய லெவலில் தடை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் உங்களுடைய ஹையர் ஸ்டடி உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய கல்வி தொடரும். இல்லை அப்படின்னா ஹையர் எஜுகேஷனோட நம்ம என்ன ஆஸ்பெக்டை, நம்ம என்ன விரும்பினோமோ அந்த கோர்ஸ் இல்லாமல் அதர் கோர்ஸ் படிக்கிறதுக்கு, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் தொடர்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதுக்காக எஜுகேஷன் இல்லாமல் நல்ல ஒரு எஜுகேஷன் இருக்குது. அந்த எஜுகேஷனுமே எப்படிப்பட்ட கல்வியாக இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் பெரிய லெவலில் நமக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ படிப்பு இருக்கான்னா கண்டிப்பாக படிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு உங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா உண்டு. அது இல்லாமல் வாழ்க்கையில் நமக்கான ஏர்னிங், வருமானம், சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, ஒரு மனிதன் ஆண் பெண் யாராக இருந்தாலும் உலகத்தில் சம்பாத்தியம் 2 வழியில் தான். ஒன்று, ஒரு இடத்துல நம்ம உழைப்பின் மூலமாக வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது, இன்னொன்று பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எது ஃபஸ்ட்டு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படி பார்க்குற போது, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முதல்ல ஜாப், வேலை தான் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும் வாழ்க்கையில். அதுக்கப்புறமா தான் நீங்கள் பிஸ்னஸ் இருக்குது. ஆக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த யாரெல்லாம் மேக்சிமம் நீங்கள் ஜாப், வேலை பார்க்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி வேலை போனால் கூட உங்களுடைய கெரியர், ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்லை. ஏன்னா உங்களுடைய லைஃப்பில் வேலைக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கிறதுக்கு காரணம் கிரக நிலைகள் தான். ஸோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல, எந்த நாட்டு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல ஒரு ரெப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, அது எம்என்சியில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா நாங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ண சம்பாதிக்க முடியாதா அப்படிங்கிறது இல்லை. பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த உலகத்தில் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் 2 விதமான பிஸ்னஸ் தான் இருக்குது. ஒன்று, ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணுறது, உற்பத்தி பண்ணுறது. இன்னொன்று, உற்பத்தி பண்ண பொருட்களை சேல்ஸ் பண்ணுறது, அது சம்மந்தமாக சர்வீஸ் பண்ணுறது. ஆக ஒன்று ப்ரொடக்ஷன் சைடு, இன்னொன்று சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சைடு. ஆக பொதுவாக இங்கே நம்ம பிஸ்னஸ் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குன்னு பார்க்குற போது, உங்களுடைய பிஸ்னஸ் எப்பவுமே நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. அதுவுமே நீங்கள் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் சைடில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சேல்ஸ் அண்ட் சர்வீஸை காட்டிலும்
பெரிய லெவலில் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, இது உங்களுக்கு எப்பயுமே எலிஜிபிலிட்டியாக இருக்கும் அல்லது லாபகரமாக இருக்கும். அதுக்காக நான் சேல்ஸ் பண்ணக்கூடாது, சர்வீஸ் பண்ணக்கூடாதுன்னா இல்லை. எது செஞ்சால் வாழ்க்கையில் நல்லா இருக்கும், அதை தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அப்படி பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு, அது விவசாயமாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மாஸ் ப்ரொடக்ஷனில் இருந்தவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் பொருந்தும். பிஸ்னஸ்லேயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது மேனுஃபேக்சரிங், அப்புறமா தான் உங்களை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சைடு. ஆக வருமானத்தில் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறது, இன்னொரு ஆப்ஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் சைடு, அப்புறமா தான் சேல்ஸ் சைடு. அடுத்தபடியாக உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப், திருமணம் இருக்கான்னு இருக்குது. திருமணத்தில் நிறைய கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வேலைக்கு திருமணம் ஆனாலும் வேலையின் நிமித்தமாக அல்லது வேறு ஏதாவது காரணத்தினால கணவன் அல்லது மனைவி பிரிவு, மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆகையினால லைஃப்பில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிரிஞ்சு சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது வேலையின் காரணமாக பிரிவு. இங்கே 2 ஆப்ஷன் பார்க்குறோம். டெம்பரவரிலி செப்பரேஷன், பெர்மனண்ட்டு செப்பரேஷன். அதனால தான் வேலையின் காரணமான பிரிவு அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். ஸோ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக பொருத்தம் பார்த்து செய்யணும். ஒருவேளை லவ் அஃபேர் இருந்து மேரேஜ் ஆனால் கூட மேரிட்டல் லைஃப்பில் கவனம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைக்கான ஆப்ஷன் எப்படி இருக்குது? கண்டிப்பாக கிட்ஸ் உண்டு. மேக்ஸிமம் குழந்தைக்கான வாய்ப்பு குடும்பத்தில் இருக்குது. அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி, வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது. நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு வசதி வாய்ப்புகள், கையில் கொஞ்சம் பணம், இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு. அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு நடக்குமான்னு தெரியல அப்படின்லாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படிலாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஆக நிலையாக இருக்கக்கூடிய இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள், தோட்டம், விவசாயம், இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அல்லது எஸ்டேட், இதெல்லாம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் வாங்குவதற்கோ அனுபவிப்பதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் வெல்த்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் பெரிய லெவலில் கூடும். குறிப்பாக உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இதுதான் மெயின். உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பு. அடுத்தபடியாக உங்களுடைய ரிலேஷன், எனி இல்லாஸ், அதை பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சில பேரால் நன்மை, சில பேரால் வருத்தம், இது இருக்குது. மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து. ஏன்னா உங்களுடைய படிப்பு பார்த்தோம், வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள், திருமணம், குழந்தை எல்லாமே பார்த்தோம். உங்களுடைய ஹெல்த்து, அங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கார்த்திகை, சூரிய பகவானுடைய நட்சத்திரம். எப்பயுமே உஷ்ண சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இஎன்டி பிரச்சனைகள், இதெல்லாமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு. அதனால் எப்போவுமே அப்டமனில் பிரச்சனை,
குறிப்பாக கேஸ்ட்ரோ ப்ராப்ளங்கள் இதெல்லாமே பெரிய லெவலில் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏதோ ஒரு இடத்துல உண்டு. நீங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்குள்ள கோயில் பரிகாரங்கள் இதெல்லாம் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், போடுவேன். இங்கே நீங்கள் கார்த்திகை அப்படின்னா சூரிய பகவான். நீங்கள் இங்கே சூரிய பகவானா சூரிய நாராயணா கும்பிட்டாலும் சரி, சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணாலும் சரி. பொதுவாக சூரியன் அப்படின்னா சிவன்னு அர்த்தம். எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு. மற்ற எந்த தெய்வத்தை நீங்கள், ஏன்னா நீங்கள் உங்கள் நட்சத்திரம்னாலே அந்த நட்சத்திரத்தினுடைய தெய்வம் உங்களுக்கு முன்னாடி நிற்கும். உங்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கக்கூடிய கிரகமாக அது இருக்கும், தெய்வமாக அது இருக்கும். அதனால் அந்த தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு வாழ்க்கையில் உங்களுடைய கஷ்டங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.